டாக்டர் சரி என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டீங்க. அப்ப எந்த ஃப்ரூட்ஸ் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜிஐனா என்னன்னு சொல்லிடுறேன். ஜிஐனா கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதாவது ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம பிளட் சுகர் லெவலை எவ்வளவு சீக்கிரமா ரைஸ் பண்ணுது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ஸ்கேல் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். அப்போ குறைவான ஜிஐ இருந்தா நல்லது, அதிகமா இருந்தா கெட்டதா? அவ்வளவு சிம்பிள் இல்ல. அதாவது லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளோட பிளட் சுகரை கொஞ்சம் மெதுவா ரைஸ் பண்ணும். மீடியம் ஜிஐ ஃப்ரூட்ஸ் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சீக்கிரமா ரைஸ் பண்ணும். அதனால அதோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியது முக்கியம். சரி, முதல்ல லிஸ்ட் சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் பார்ப்போம். லோ ஜிஐ ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், கொய்யாப்பழம், பேரிக்காய். அப்போ நானும் மேங்கோவும். மேங்கோ, பப்பாளி, பைனாப்பிள், பனானா இதெல்லாம் மீடியம் ஜிஐ ஃபுட்ஸ்ல வரும். குவான்டிட்டி மட்டும் பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கும். அப்போ நான் பிளாக் லிஸ்ட் இல்ல, வெயிட்டிங் லிஸ்ட். கரெக்ட். ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நல்ல பழுத்த பழத்தை விட கொஞ்சம் காயான பழத்துக்கு ஜிஐ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்காக என்ன பச்சையாவா சாப்பிட முடியும்? என்னப்பா இது அட்டூழியமா இருக்கு. ஏய் உன்னை மட்டும் பார்க்காதடா, பப்பாளியை கொஞ்சம் காயா சாப்பிடலாம்ல. ஸோ அதில் கொஞ்சம் ஜிஐ கம்மியாகும்ல, அதை யோசிக்க. அடுத்த வீடியோவில் எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடலாம், ஃப்ரூட் ஜூஸ் நல்லதா, ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லதா, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். டாக்டர் என்னடா மேங்கோ சீசன் வந்தா அவனையும் கூப்பிடுங்க. எப்பவும் என்ன மட்டும் கூப்பிட்டு உரிச்சி எடுக்காதீங்க.